ஏன்னா எல்லாமே ஹிந்தி இருக்குது. அச்சா ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. அது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் கோபண்ணான்னு, அவர் டெப்டி மினிஸ்டரா எம்ஐஎஸ் கர்நாடகா, அவரும் ஹிந்தி. பீகார்கார் ஒருத்தர் அவரும் ஹிந்தி. அப்புறம் எப்படி நம்ம ஜெயந்தி பட் இருந்தாலும் எங்கள் செக்ரட்டரி அவர்கள் எனக்கு கொஞ்சம் சோர்வு சளி. துரைமுருகன் காவிரி நீரை வாங்க போனார், போயிட்டு சொல்கிறார் அவரும் ஹிந்தியில் பேசுகிறாரு, அமைச்சரும் ஹிந்தியில் பேசுகிறார், இணையமைச்சரும் ஹிந்தியில் பேசுகிறார், எனக்கு ஒன்றுமே புரியலன்னு. ஆனால் இதுக்காக தான் நாங்கள் சொன்னோம், என் தாய் தமிழை எதுவும் அழித்து விட முடியாது, அதே நேரத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் தாய் தமிழ் பெருமை அடையுமே தவிர சிறுமை அடையாது என்பதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே அந்த கும்மிடி பூண்டியை தாண்டினா அண்ணன் துரைமுருகனை அடையாளம் தெரியாது, அவர் அமைச்சரையும் அடையாளம் தெரியாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், பரந்துபட்ட NEP-யாக இருந்தால் ஒத்துக்கொள்ளுங்க, நீட்டாக இருந்தால் ஒத்துக்கொள்ளுங்க, நல்லதை இந்த நாட்டிற்கு சொல்லும்போது அதை ஒற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல புத்தகத்தை வெளியிட்ட தம்பி